குட் மார்னிங். ப்ரீவியஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் 1 டைமர் இன்டரப்ட் இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டரப்ட்னா என்ன, இன்டரப்ட் வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்ப்போம். இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்னா என்ன அந்த வீடியோஸை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பதில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ இன்டரப்ட் அப்படின்னா என்ன, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசிட்டீங்க எல்லா வீடியோஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய மொபைல் ஃபோன் கையில் இருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் ஃபோன் ரிங் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனுக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட பேசிட்டு இருக்கிறது வந்து என்ன பண்ணுவீங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணுவீங்க. இதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்டரப்ட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் இதான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க, வெளியே வந்து ரெயின் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, வெளியே வந்து நம்ம காய வச்ச துணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு போய் அந்த துணி இருக்கிறது தான் நீங்கள் வந்து பிரியாட்டி கொடுப்பீங்க. தவிர நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒர்க்குக்கு வந்து நீங்கள் பிரியாட்டி கொடுக்க மாட்டீங்க. ஓகே, கரண்டில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்க ஒர்க்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்காம வெளியே நம்ம வந்து ஒரு ஒர்க்கு பண்ணியிருப்போம், அந்த ஒர்க்கு தான் நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க. அப்போ இன்டரப்ட் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம ஒரு ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருப்போம், அந்த ஒர்க்கை வந்து பாதிலே நிறுத்திட்டு அது என்ன ஆகும், வெளியே இன்னொரு ஒர்க்குக்கு போய் அலோகேட் பண்ணணும். ஓகே, டைமிங் வந்து அலோகேட் பண்ணணும். அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டரப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இன்டரப்ட்டில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இன்டிமேட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இந்த டாப்பிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 சோர்சஸ் இன்டரப்ட் இருக்குது. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற இன்டரப்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 சோர்சஸ் இன்டரப்ட் இருக்குது. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் RB0 தான் யூஸ் பண்ண பார்க்க போகிறோம். அதேமாதிரி போர்ட் சேஞ்சிங் இன்டரப்ட். இந்த இன்டரப்ட்டுக்கான வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி சீரியல் இன்டரப்ட் நம்ம பார்த்துருப்போம். ADC இன்டரப்ட் வந்து நம்ம பார்க்கல. டேட்டா W from ரைட் இன்டரப்ட் வந்து நம்ம காமிக்கலாம். நீங்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதேமாதிரி கம்பேர், கேப்சர், PWM இன்டரப்ட், இன்டுகான் கண்ட்ரோல் ரிஜிஸ்டர்ஸ். ஓகே, இன்டுகான் அப்படிங்கிறப்ப என்னன்னா நம்ம இது யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டுகான் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ரிஜிஸ்டர் வந்து என்ன சொல்லுவோம், இன்டுகான் ரிஜிஸ்டர். டைமருக்கு என்ன பண்ணுவோம், T1 கான் அப்படின்னு சொல்லுமா. அதே மாதிரி இன்டரப்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறோம், இன்டுகான் ரிஜிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டரப்ட்டுக்கான இன்டர்னல் பிளாக் டயக்ராம். நம்ம யூஸ் பண்ணுற PIC 16877A ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் இன்டர்னல் பிளாக் டயக்ராம். அப்போ எந்தெந்த பிட்லாம் ஆனில் இருந்துச்சுன்னா எந்தெந்த இன்டரப்ட் எனேபிள் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இருக்கிறது எல்லாமே என்னன்னா அண்டு கேட்டு. ஓகே, அண்டு கேட் என்ன ஆகும், ரெண்டு இன்புட்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் அவுட்புட் வந்து ஒன்றாகும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்னா இங்கே இருக்குது. நம்ம எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் வேணாம், நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ADIF இல்லைனா RCIF. ஓகே, RCIF தான் நம்ம வந்து ப்ரீடிஃபைனாக நம்ம பார்த்தது. அது மாதிரி டைமர் இன்டரப்ட் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இந்த இன்டரப்ட்ல நம்ம ஏதாவது ஒரு இன்டரப்ட் நான் எடுத்துக்கிறேன், RCIF. ஓகே, RCIFங்கிறது இன்டரப்ட் பிளாக். ஆனால் RCIங்கிறது என்ன பண்ணி இப்போ நான் வந்து ப்ரோக்ராமை ஒன் பண்ணியிருப்பேன். அப்போ இந்த பிளாக் எப்பயுமே என்ன இருக்கும், ஒன்று இருக்கும். RCIF வந்து ஏதாவது இன்டரப்ட் வந்தால் மட்டும் தான் அந்த பிளாக் ஒன்றாகும். அப்படி ஒன்றாச்சுன்னா ரெண்டு இன்புட் பார்த்தீங்கன்னா ஒன்று, அப்போ அவுட்புட் இங்கே என்னவாக தான் இருக்கும், ஒன்றா தான் இருக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லாமே கனெக்ட் பண்ணி எனக்கு என்ன பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆர் கேட்டு. அப்போ அந்த ஆர் கேட் என்ன ஆகும், ஏதாவது ஒரு இன்புட் ஒன்றா இருந்தாலும் அவுட்புட் என்னவாக தான் இருக்கும், ஒன்றா இருக்கும். ஓகே, ஆனால் இதுக்கிட்ட வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெரிஃபெரல் இன்டரப்ட் எனேபிள். ஓகே, பெரிஃபெரல் இன்டரப்ட் எனேபிள் வந்து என்ன பண்ணணும், ஒன் பண்ணணும். அந்த பிட்டு ஒன்றானா மட்டும்தான் இந்த பிட்லேருந்து ஒன்று வந்து எனக்கு அவுட்புட் என்ன அண்டு கேட்டில் வரும்போது ஒன்றுன்னு வரும். இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும், இது வந்து நீங்கள் என்ன தான் இன்டரப்ட் பிட் எனேபிள் பண்ணியிருந்தாலும் எனக்கு அவுட்புட் வந்து 0 தான் வரும். ஓகே, அப்போ அதனால என்ன பண்ணிருப்போம், அந்த பெரிஃபெரல் இன்டரப்ட் எனேபிள் நம்ம வந்து ஒன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி GIE குளோபல் இன்டரப்ட் எனேபிள். இந்த பிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஒன்று வந்துருச்சு. ஒன்று வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர் கேட் இருக்குது. அப்போ இங்கேயே என்ன ஆகிடும், எனக்கு வந்து ஒன்றுன்னு வந்துடும். ஓகே, ஏன்னா ஆர் கேட்லேருந்து ஏதாவது ஒரு இன்டரப்ட் வந்து ஒன்றா இருந்தாலும் அவுட்புட் வந்து ஒன்றுன்னு வந்துடும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் சேஞ்சிங் இன்டரப்ட்டுக்கும் எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் டைமர் ஜீரோ இன்டரப்ட்டுக்காக இந்த 3 பிட் இருக்குது. இந்த 3 பிட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து GIE பெரிஃபெரல் இன்டரப்ட் எனேபிள் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த எல்லா இன்டரப்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், பெரிஃபெரல் இன்டரப்ட் எனேபிள் நீங்கள் எனேபிள் பண்ணி ஆகணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிருப்போம், கோடிங் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம வந்து எனேபிள் பண்ணியிருப்போம். ஓகே, அப்போ ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்து என்ன ஆகும், இங்கேருந்து வந்து GIE வந்து நான் 0 பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பிட்டு ஒன்றா இருந்தாலும் நமக்கு இங்கே யூஸ் பண்ணுறதுனா அது அண்டு கேட்டு. அண்டு கேட்டில் என்ன ஆகுது, ஒரு இன்புட் த்ரூ, ஒரு இன்புட் வந்து ஃபால்ஸு. அப்போ நீங்கள் இப்போ அவுட்புட் என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு இந்த இன்புட்னா ட்ரூவாக இருந்தால் தான் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், அவுட்புட் வந்து ஒன்றுன்னு வரும். இல்லை அப்படின்னா 0ன்னு தான் வரும். அப்போ என்ன பண்ணிருப்போம், PEIE இதுவும் ப்ளஸ் GIE இது வந்து என்ன மேனிட்டரியாக நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து ஆனில் தான் இருக்கணும். அப்போ நீங்கள் அதில் RCIE வந்து நீங்கள் ஒன் பண்ணால் தான் நமக்கு வந்து ரிசீவ் இன்டரப்ட் வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த சைடுக்கு எல்லா இன்டரப்ட்டுமே ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், GIEயும் PEIயும் வந்து என்ன பண்ணணும், ஒன் பண்ணணும். அது ரெண்டு இன்டரப்ட் பிட்டும் எனேபிள் இருந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த 3 இன்டரப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 பிட்டில் வந்து GIE மட்டும் ஒன்றா இருந்தால் போதும், மற்ற எந்த பிட்டும் தேவையில்லை. ஓகே, அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் இன்ட்டு E அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இன்ட்டு ஈனா என்ன அர்த்தம், எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்னு சொல்லுவோம். அந்த 14 சோர்சஸ் இன்டரப்ட்டுக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரிஜிஸ்டர் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, அந்த ரிஜிஸ்டரை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அந்த குளோபல் இன்டரப்ட் பிட் இஸ் கிளியர் டு டிசபிள் எனி ஃபர்தர் இன்டரப்ட். ஓகே, நீங்கள் குளோபல் இன்டரப்ட் வந்து நீங்கள் டிசபிள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எல்லா இன்டரப்ட்டுமே வந்து டிசபிள் ஆகிடும். ஓகே,
இந்த இதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணவே கூடாது. அது வந்து என்ன ஆகணும், இனிஷியலாக வந்து நீங்கள் எனேபிளில் தான் வச்சுக்கணும். இந்த ரிட்டர்ன் அட்ரஸ் இஸ் புஷ்டு ஆன்டு த ஸ்டாக்கில் தான் என்ன ஆகும், டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகும். அண்ட் த பிசி இஸ் லோடட் வித் 004H இந்த அட்ரஸில் தான் என்ன ஆகும், டேட்டா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த இன்டரப்ட் பிளாக் பிட்ஸ் மஸ்ட் பி கிளியர்ட் இன் சாஃப்ட்வேர் பிஃபோர் ரீஎனேபிளிங் இன்டரப்ட் டு அவாய்ட் இன்ஃபினிட் இன்டரப்ட் ரிக்வெஸ்ட். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இன்டரப்ட் பிளாக் வந்து என்ன பண்ணணும், சாஃப்ட்வேரில் தான் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். நீங்கள் மேனுவலாக கிளியர் பண்ண முடியாது, சாஃப்ட்வேர்லேயே கிளியர் பண்ணாமல் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த இன்டரப்ட் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா இன்டரப்ட் ரிக்வெஸ்ட் வந்து உங்களுக்கு வராது. ஓகே, அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டரப்ட் சோர்சஸில் வந்து நம்ம ஒவ்வொரு இன்டரப்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா WEIF அப்படின்னா W ஃப்ரம் ரைட் ஆப்ரேஷன் இன்டரப்ட் ஃபிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ரைட்டிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. அடுத்து PSPIF பேரலல் ஸ்லேவ் போர்ட் ரீட் ரைட் இன்டரப்ட் ஃபிளாக். இது வந்து என்ன, நம்ம வந்து ஒரு SPI கம்யூனிகேஷனோ I2C கம்யூனிகேஷனோ யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ADIFனா அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் ஃபிளாக் வந்து நமக்கு வந்து அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த இன்டரப்ட் ஃபிளாக் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா RCIF அப்படின்னா என்ன, ரிசீவ் இன்டரப்ட் ஃபிளாக் USART ரிசீவ் இன்டரப்ட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து என்ன பண்ணோம், RCREG ரெஜிஸ்டர் வச்சு சொன்னோம்ல, அந்த RCREG ரெஜிஸ்டர் வச்சு பார்க்கறது தான் ரிசீவ் இன்டரப்ட் ஃபிளாக்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இன்டரப்ட் ஃபிளாக் வந்து யாருக்காவது டவுட் இருக்கா, எனி டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இன்டிமேட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்லைட் SIF USART டிரான்ஸ்மிட் இன்டரப்ட் ஃபிளாக். ஓகே, இது வந்து நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்து SSPIF சிங்க்ரனஸ் சீரியல் போர்ட் இன்டரப்ட் ஃபிளாக். இது வந்து என்னென்னா நம்ம வந்து SPI I2C இந்த இதில் யூஸ் பண்ணுவோம். அடுத்து கம்பேர் அண்ட் கேப்சர் மாடியூல் 1 இன்டரப்ட் ஃபிளாக்கு. டைமர் டு IF இந்த இது நம்ம என்ன பண்ணோம், நம்ம ப்ரீவியஸ் இதில் வந்து பார்த்துருப்போம். ஓகே, டைமர் டு IF டைமர் 1 IF அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். இது வந்து இன்டரப்ட் ஃபிளாக்காக நம்ம செட் பண்ணுறது தான். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா PR2 செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இன்டரப்ட் ஃபிளாக் வந்து வரும். நம்ம CCPI டு IF கம்பேர் கேப்சர் 2 இன்டரப்ட் ஃபிளாக்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஏன்னா கம்பேர் கேப்சரில் 2 இருக்குது, இப்படி டைமர்லேயே 3 இருக்குது. டைமர் 0 டைமர் 1 டைமர் 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் கம்பேர் கேப்சரில் வந்து 2 இருக்குது. ஓகே, அடுத்து BCLF பஸ் கொலிஷன் இன்டரப்ட் ஃபிளாக்கு. அடுத்து டைமர் 0 IF டைமர் 0 இன்டரப்ட் ஃபிளாக்கு. அதுமாதிரி INT-F நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா INT-F RB0 இன்ட்டு எக்ஸ்ட்ரா இன்டரப்ட் ஃபிளாக் இந்த பிட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து RBIF போர்ட் சேஞ்சிங் இன்டரப்ட். இந்த பிட்டுக்கான உங்களுக்கு வந்து கோடிங் வேணும் அப்படின்னா எனக்கு தாராளமாக கீழே மென்ஷன் பண்ணுங்க, அந்த இதுக்கு வந்து நான் உங்களுக்கு கோடிங் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் போர்ட் சேஞ்சிங் இன்டரப்ட் கோடிங் அப்டேட் பண்ணலாம். அடுத்து PIE பெரிஃபரல் இன்டரப்ட் ஃபிளாக். இது வந்து நமக்கு ஒன்றா இருக்கணும். இது ஒன்றா இருந்தால் மட்டும் தான் நமக்கு என்ன இன்டரப்ட் வந்து நமக்கு அவுட்புட் வந்து GIE Global Interrupt Enable. Okay, peripheral and non-peripheral interrupts are enable only if this bit is enable. இந்த பிட் எனேபிள் ஆனால் மட்டும் தான் என்ன பெரிஃபரல் இன்டரப்டாக இருந்தாலும் சரி நான் பெரிஃபரல் இன்டரப்டாக இருந்தாலும் சரி நமக்கு அவுட்புட் வரும். இதுதான் வந்து நம்மளுடைய பெரிஃபரல் இன்டரப்ட்டுக்கான பிளாக்ஸு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், GIE இந்த பிட்டு எல்லாமே நம்ம வந்து ஒன்று தான் பண்ணுவோம், அதனால் நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமும் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கோம், GIE குளோபல் இன்டரப்ட் எனேபிள் பிட்னா எனக்கு என்ன பண்ணும், ஒன் பண்ணால் எனேபிள்ஸ் ஆல் அன்மாஸ்க்டு இன்டரப்ட்ஸ். WIEனா எனேபிள்ஸ், WE அப்படின்னா எலக்ட்ரிக், நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா WE அப்படின்னு வந்து பார்த்தோம். WEனா W ஃப்ரம் ரைட் ஆப்ரேஷன் எனேபிள் பிட்டு. ஓகே, அந்த பிட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து டைமர் 0 இன்டரப்ட், எக்ஸ்டர்னல் இன்டரப்ட், போர்ட் சேஞ்சிங் இன்டரப்ட், டைமர் 0 இன்டரப்ட் அப்படின்னு நம்ம வந்து நிறையா இருக்குது, நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். INT-F அப்படின்னா எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்னு சொல்லுவோம். RBIF அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து போர்ட் சேஞ்சிங் இன்டரப்ட், நமக்கு எந்த இன்டரப்ட் வேணுமோ அந்த பிட்டை மட்டும் நீங்கள் 1 பண்ணால் போதும், நம்ம வந்து 0ன்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இன்டரப்ட்டுக்கான டாஸ்க் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டாபிக் நடத்தி முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.